ஆம் ஆம் ஆம். சிம்சோன் தன்னுடைய வாழ்வில் 2 தரம் ஜெபம் பண்ணினான். அவன் மற்றபடி ஜெபிச்சானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஜெபிக்கலன்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவன் பகிரங்கமாக 2 இடத்துல ஜெபிக்கிறான். ரெண்டுமே ஒரு விதத்தில் மரண சூழ்நிலைகள் மாதிரிதான். ஒரு பக்கத்தில் சத்துரு சூழ்ந்து நிற்கும் போது அவர் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே விருத்த சேதனம் உள்ளவர்கள் மத்தியில் நான் போய் விழ வேண்டுமோ, அவங்க கையில் நான் விழணுமா, அப்படி நான் சாகணுமா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணான். 2வது, தோற்று போன பின்பு கண்கள் பிடுங்கப்பட்டு மறுபடியும் அவனுடைய முடியெல்லாம் முளைக்க தொடங்கி அப்போ ஒரு ஜெபம் பண்ணான், தேவனே நீர் என்னை பலப்படுத்தும், ஒரு விசை எனக்கு இறங்கும் சொன்னான். இந்த 2 தான் அவனுடைய பிரேயர். நியாயாதிபதிகள் 16, 15, 18 வாசிங்க. 15, 18 இது ஒரு ஜெபம். அடுத்து 16ஆம் அதிகாரம் 29 28 இது ஒரு ஜெபம். 2 ஜெபம். ஆனா இதுல 2 ஜெபமும் கேட்கப்பட்டது. அதான் அவனுடைய பியூட்டி. அவனுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்வி வெற்றி தோல்வி எல்லாம் நம்ம இப்ப போய் நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்க முடியாது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என்ன உண்டு? வெற்றி தோல்வி ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, விழுகை எழுச்சி எல்லாம் உண்டு. ஆனா அவனுடைய ஜெபத்தை பாருங்க, ஒரே ஜெபம் தான். 2 ஜெபத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒவ்வொரு வசனம் தான். இல்லைன்னா இன்னும் சொல்ல போனா ஒரே வார்த்தை தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ? அவ்வளவுதான். ஒரு ஜெபம் முடிஞ்சுச்சா? ஒரு ஜெபம் ஓவர். அடுத்த ஜெபம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும். முடிஞ்சது. அடுத்த செகண்ட் சரியான ஒரு வல்லமை இறங்கிருச்சு. அங்க அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குல ஒரு பிளவை கர்த்தர் செஞ்சிட்டாரு, கொண்டு பண்ணிட்டாரு. தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்தான். அப்படினால ஒரு ஜெபம் முடிந்த உடனே உயிர் வந்தது, ஒரு ஜெபம் முடிந்த உடனே உயிர் போனது. அப்படித்தானே? முதல் ஜெபம் பண்ணிட்டு முடியும் போது அவனுக்கு ஜெபம் கேட்கப்பட்டு உயிர் வந்தது. அடுத்த ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணி முடிச்சான், ஆனா அவன் உயிர் வர்றதுக்காக ஜெபிக்கல. என் ஜீவன் சத்துருக்களோடு என்ன செய்யட்டும், மடியட்டும். கடைசியில் பாருங்க, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அது அவனுடைய விண்ணப்பத்தின்படி ஆனது. நம்ம இப்போ ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, சிம்சோனுடைய ஒரு ஜெபாவி, ஒரு வைராக்கியமான ஒரு ஜெபாவி. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்லதை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள 1000 தீமைகள் இருக்கும், அதை நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம எதை எடுக்கணும்? இந்த அன்னப்பறவை போய் தண்ணியில இருந்து எதை மட்டும் எடுத்துக்குமா? பாலை மட்டும் எடுத்துக்கும். அதுபோல இந்த தேனி போய் அந்த பூக்கள்ல இருக்கிற எதை மட்டும் எடுத்துட்டு வருது? தேனை மட்டும் எடுத்துட்டு வருது. அதுபோல தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லி இருக்கு, தீழ்ப்பானதுல இருந்து நீ என்ன செய்யணும்? விலையேற பெற்றதை நீ என்ன செய்யணும்? பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். இது தேவனுடைய ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம். அப்போ நாம் இந்த நாட்கள்ல அப்படிப்பட்டவங்களா மாறணும். பாத்தீங்களா? தீழ்ப்பானதுல இருந்து எதை பிரிச்சு எடுக்கணும்? சிம்சோன்ட்ட 1000 தீழ்ப்பான காரியம் இருக்கு. அங்க போனான் படுத்தான், இங்க போனான் கெடுத்தான், இங்க போனான் விழுந்தான், இப்படி தோல்வி இப்படி பல காரியங்கள் இருக்கு. நீங்க நம்ம அதை பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம். ஆனா நம்ம இப்போ விலையேற பெற்றது என்னது? அவன்கிட்ட லைஃப்ல அவனுடைய ஜெபம். அபிஷேகம் தேவனுடையது, ஜெபம் மட்டும்தான் அவனுடையது. அவன் கேரக்டர்ல இருந்து நம்ம படிச்சுக்கிறது நல்ல ஜெபம், சரியான ஒரு ஜெபம். 2 ஜெபம் தான்.
2 ஜெபமும் சும்மா இந்த வள 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 வளன்னு 3 மணி நேரம் கத்திட்டு இருக்கிறதுலாம் இல்ல. ஒரே அடிதான், நெத்தி அடிதான், கவன்கல் சொல்லிட்டு அடிச்ச கேஸ் தான், ஒரே கல் முடிஞ்சது. அதே மாதிரி ஒரே ஜெபம் தான், கர்த்தாவே இந்த காரியத்தை செய். அப்ப அந்த அளவு அவன் இருதயத்தை தேவனுக்கு நேராக்கணும். நீங்க 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, சக்சஸ் ஆகாது. ஆனா அதே 7 நிமிஷம் இருதயத்தை உடைச்சு ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆயிடும்? சக்சஸ் ஆயிடும். அவன் கடைசி நேரம் சுத்திலும் சத்துருக்கள் நிக்கிறான். ஆண்டவரே, அடியன் கையில் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்ப நான் போய் இவங்க கையில விழுந்து சாகணுமா சுவாமி? அந்த வார்த்தை அப்படியே கத்தரை உருக்கிடுச்சு. அடுத்த செகண்ட் அவர் பள்ளத்தாக்க பிளக்க வச்சிட்டார். அதனால இந்த நாட்கள்ல நமக்கு தேவை சரியான ஒரு ஜெப ஆவி. நீங்களா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு சிலர் டைம் போறது தான் கணக்கு பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அதுல எத்தனை ஜெபம் எங்க போச்சு? இன்னைக்கு நான் ஒரு 30 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கரெக்ட். வேலை எங்க கிடைச்சது? 40 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடலாம், 70 கம்பெனிக்கு ஏறி இறங்கலாம், வேலை கிடைக்கணும் இல்லையா? அதே போலதான் நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்சாங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை ஜெபம் கேட்கப்பட்டதுங்கிறது தான் என்னது முக்கியம். ஒரே ஜெபம் தான் கேட்கப்பட்டது, அடுத்த ஜெபம் பண்ணா அதுவும் கேட்கப்பட்டது. ஒரு சிலர் எல்லாம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் அவங்க மிகுதியா ஜெபம் பண்ணாங்க. சுத்திகரிப்பில்லாத ஜெபம் பதிலற்ற ஒரு ஜெபமாய் மாறி போனது. ஒண்ணு மிகுதியா ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு தேவை என்னன்னா, அந்த சிம்சோன் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் கர்த்தராகிய தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே, என் மூலமா இப்படிலாம் பேசுனீங்களே. அவன் சொல்றான் பாத்தீங்களா, அடியான் கையில் மூலமா இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு கடைசியில நான் இவங்க கையில் விழுந்து சாகணுமா அப்படின்னு. அதுபோல நாம் இப்போ சரியா ஒரு ஜெபம் பண்ணுவோம். என்னை ரட்சித்தீர், என்னை அபிஷேகித்தீர், என்னை அழைத்தீர், உம்முடைய வீட்டில் கொண்டு வந்தீர், என்னை விசுவாசியா மாற்றினீர், எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வர உதவி செய்தீர், எவ்வளவோ தேவைகளை சந்தித்தீர். நான் இப்ப போய் தடமாறணுமா? இப்ப பின்வாங்கணுமா? இப்ப புறஜாதிகளுக்கு முன்னால போய் நான் மண்டியிடணுமா? இப்ப போய் நான் கதறணுமா? இப்ப போய் நான் தோற்று போகணுமா? அதனுடைய சமூகத்தில் கேளுங்க. இத்தனை வருஷம் என்னை அழகா கொண்டு வந்துட்டு கடைசி நிமிடத்தில் என்னை கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்கே, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையா இருக்கே சுவாமி. பிள்ளைகள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, புருஷன் மத்தியில, மனைவி மத்தியில, வேலையாட்கள் மத்தியில, சபையில, ஊழியர்கள் மத்தியில என்னுடைய ஜீவியம் ஊழியம் இவ்வளவு தடுமாற்றத்தில் இருக்கே, நான் இப்படி எல்லாரும் முன்னாலே ஒரு பரியாசம் போல இருக்கணுமா? எனக்கு இறங்க மாண்டவரே. அவன் ஒரு ஜெபம் பண்ணான், சரியான ஜெபம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டில இருக்க உமது அடியேன் கையினால் இப்ப நான் இவங்க கையில விழணுமா? ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? அடுத்த ஜெபம் பயங்கரமான ஜெபம். ஆண்டவரே, ஒரு விசை மாத்திரம் என்ன நினைத்தரலும், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சுவாமி. அதனுடைய அது சாதாரண ஜெபம் கிடையாது. ஒரே எவ்வளவுதான், ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் அதுல வின் பண்ணிடுறேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கிடைக்காது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு அந்த ஒரு சான்ஸே நெஞ்சாரு கொடுத்தார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சுவாமி, நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன், உண்மையா ஜீவிச்சிருவேன், பிரதிஷ்டையா நின்றுவேன். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு சாட்சியா நிக்கிறேன். ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் உண்மையா இருந்துருவேன். அப்படி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? சிம்சோனுடைய ஜெபம் ஒரு நல்ல பயங்கரமான வேல்யூபிள் பிரேயர், சரியான பிரேயர், அது வெயிட்டான பிரேயர். அது அச்சானா அடிச்சிருவான். அவனுக்கு எவ்வளவுதான் மாம்ச பலன் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து தான் அதை என்ன செய்ய முடிஞ்சது. மாம்ச பலத்தில் ஒருத்தனை அடிச்சிடலாம், தண்ணி எங்க இருந்து வர்றது? தண்ணி பள்ளத்தாக்குள்ள இருக்கு, டம்முன்னு அடிச்சா வந்துருமா? வராது. ஆண்டவர் தான் பிளக்கணும். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? சிம்சோனின் ஜெப ஆவி ஜீவனை கொடுத்து போராடுகிறது. ஆண்டவருடைய கையில ஜீவனுக்காக மன்றாடுவது, ஜீவனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, ஒரு விஷயம் எனக்கு இறங்க மாண்டவர் கேட்பது. நீங்க அந்த சிம்சோன் கதையெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல ஷார்ட்டா இருக்கு, சிம்பிள். அவன் அந்த இப்ப நம்ம பைபிள்ல இப்ப படிச்சோன்னா ஒரு வார்த்தை தான் இருக்கு, நான் பெலிஸ்தர் கையில பழி வாங்கணும், ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு என்ன செய்யும், நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுது. இந்த 3 வார்த்தை தான் சொல்றான். ஆனா
மற்ற கதைகளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாஸ்ட் பண்ணி எழுதியிருக்கானான்னு தெரியாது, அழுகுறான். அந்த சங்கிலினால் கட்டப்பட்டு அந்த இதில் இருக்கும்போது அழுகுறான். இறங்கும், எனக்கு இறங்கிருங்க, நான் உம்மை விட்டு வெளியே போயிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், நான் என்னுடைய ஸ்தானத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் அபிஷேகத்தை அசட்டை பண்ணிட்டேன், வல்லமையை நெஞ்சிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், எனக்கு மறுபடியும் என் சத்தத்தை நீங்கள் கேளுங்க, உங்கள் வெளிச்சத்தை எனக்கு கொடுங்க, நான் மறுபடியும் என் சத்தம் உங்களுக்கு கேட்குதா, என் கூக்குரல் கேட்குதா? ஒரு காலத்தில் நான் கூப்பிட்டேனே, சிங்கத்துக்கு முன்னால் இருக்கும்போது கூப்பிட்டேன், அப்போல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? உடனே வந்தீங்க, என்னை கட்டி போட்டாங்க, அப்போ நான் கூப்பிட்டேன், வல்லமை வந்துச்சு. இப்போ என் சத்தம் உங்களுக்கு கேட்குதா? நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன், இப்படி புலம்புறான். புலம்பிட்டு தான் கடைசியில் என்ன செய்யறான்? ஜெபம். அப்பதான் சங்கிலி இங்கிலாம் அத்து விழுது. அப்படி ஒரு பிரேயர். அதை கேட்டீங்கன்னா, அந்த புக்கை படிச்சீங்கன்னா, அந்த சரித்திரத்தை படிச்சீங்கன்னா உட்காந்து அழுவீங்க. நான் படிச்சுட்டு அழுதேன். அந்த ஃபைனல் அவன் அழுகுறான், கதறான். அப்படியே இப்போதே நான் எப்படி இருந்தேன், என் சத்தம் கேட்ட காலங்கள்லாம் உண்டே சுவாமி, இப்போ என் சத்தம் உமக்கு கேட்க மாட்டேங்குதே, உங்ககிட்ட இருந்து பதில் சத்தம் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குதே, நான் துரோகம் பண்ணிட்டேனே, என் ஸ்தானத்தை விட்டுட்டேனே, என் இடத்த விட்டதுனால தானே இவ்வளவு பிரச்சனை, என்னை வச்சிருந்த இடத்துல நான் நிக்கலையே, நான் விழுந்துட்டேனே, புலம்புறான். இந்த புலம்பிட்டு அழுதுட்டே ஜெபிக்கிறான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துடக்கூடாதா, ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா? கடைசியில் அந்த சான்ஸ் என்ன செய்யுது? கொடுக்க. ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? கர்த்தாவே, அந்த சிம்சோனை போல உம்முடைய பாதத்தில் கிடந்து, ஆண்டவரே, நான் மறுபடியும் என்னுடைய உயிர் எனக்கு திரும்பி வரணும் கர்த்தாவே, என்னுடைய பிரதிஷ்டை எனக்கு திரும்பி வரணும், என்னுடைய கிருபை எனக்கு திரும்பி வரணும், நீர் எனக்கு இரக்கம் பாராட்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்த சிம்சோனை போல இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் போராடக்கூடிய ஒரு ஜெபாவியை தரும்படியா எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தருவேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலமா விடுதலையும் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சிம்சோனுடைய ஜெபாவே, அந்த கடைசி நேரங்களிலே அவனை போல மன்றாடுகிற அந்த தன்மை நமக்கு இந்த நாட்களில் கட்டளையிடப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளும் ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். சில குடும்பங்களுக்கு வருமானங்கள் இருக்கு, பென்ஷன் இருக்கு, சாப்பாடு இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் டெய்லி கண்ணீர், பணம் இருக்கும் ஆனா சமாதானம் இருக்காது. சில குடும்பங்களில் தேவைகள் ரொம்ப இருக்கு. இப்ப இந்த ஸ்கூல் டைம் ஆச்சா, நீ ஃபீஸ் கட்டியே இந்த பேரண்ட்ஸ் ஒரு வழி ஆயிடும். ஃபீஸு, புக்கு, அது வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. முந்திலாம் ரொம்ப சிம்பிள் ஸ்கூலில் சேர்க்கறது. முந்தி ஸ்கூலில் படிக்க வைக்கிறது ரொம்ப சிம்பிள். பிள்ளைகளை தேடி வருவாங்க. யார் வருவா? டீச்சர்ஸு. உன் பிள்ளை என் ஸ்கூலில் சேர்த்து விடு, அந்த சலுகை இருக்கும், இந்த சலுகை இருக்கும், அப்படி இப்படின்னு. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஸ்கூலில் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு பேரண்ட்ஸ் போய் நைட்டெல்லாம் எங்கே கிடக்கணும்? ஸ்கூல் வாசலில் கிடக்கணும். சென்னையில் வெள்ளையன் செட்டியார்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, இந்த திருவொற்றியூர் ஏரியாவில் முருகப்பா குரூப்ஸ் நடத்துகிறான். அங்கே நம்ம டீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒர்க் பண்ணவங்கலாம் ஊழியத்தில் கூட இருக்காங்க. இப்போவும் ஒரு சிலர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் காலையில் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கெல்லாம் அந்த 6ஆம் கிளாஸுக்கு என்ன நிற்கும்? 6ஆம் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூலு. 6ஆம் கிளாஸுக்கு அப்ளிகேஷன் வாங்கினா எத்தனை மணிக்கு நிற்கணும்? 3 மணிக்கு. அவ்வளோ வெறும் சண்டை ஓட்டு கேட்டில் நிற்பான். கேட்டு பூட்டி கிடக்கும். எல்லாரும் எங்கே இருப்பான்? ஸ்கூல் சம்மந்தப்பட்டவங்களாம் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். இந்த பேரண்ட்ஸு அங்கே நிற்பாங்க. உள்ளே போனால் நாயை கூட மதிப்பாங்க போல் இருக்கு. யாரை மதிக்க மாட்டான்? மனுஷனை மதிக்க மாட்டான். நாய்க்கு உள்ள மதிப்பு கூட இருக்காது. ஏக்கு வந்த வெளியே நெல்லு, வெளியே நெல்லு, வெளியே நெல்லுமா. அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க, 10th பிள்ளைங்க, அவங்க ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம் 6லேருந்து 10 வரைக்கும். ஆனால் அந்த பிள்ளைகள் கூட 10th 425க்கு கீழே வாங்கிட்டா வெளியே சீட்டை கையில் கொடுத்துருவான். யார் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா அப்படி வாங்கி அப்படி படிச்சுட்டு அப்படி கிழிச்சு கிட்ட கூடையில் போட்டு அடுத்து என்ன சொல்லு அப்படிமா.
இல்ல மினிஸ்டர் தான் குப்பையில் போச்சு இல்லையா, வேற என்ன பேசு அப்படிமா. அவ்வளவு டஃப்பான ஸ்கூல் அப்படிலாம் இருக்கு. 424 டிசி வாங்கிட்டு வெளியே போ, வேற ஸ்கூல்ல போய் படிக்க வைமா, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்கூல்ல படிப்பும் பாத்தீங்கன்னா அடி வெளு மாடு அடிக்கிற மாதிரி தான், அவ்வளோ ரஃபா ஸ்ட்ரிக்டா கொண்டு போவாங்க. அதனால படிப்பு இருக்கு, ஃபீஸை கட்டுறான். யோசிச்சு பாருங்க, எல்கேஜிக்கு 80,000 ரூபா எது டொனேஷன் கட்டின பிறகு தான் ஸ்கூல்ல சீட் கொடுக்குறான். இதுக்கு பிறகு ஃபீஸ் கட்டி அப்படினாலும் பிள்ளைய சேர்த்தணும்னு நினைச்சாங்க இவ்வளவு காலம். இப்ப நம்ம இதுக்கு மத்தியில் நம்ம விசுவாசிகள் 400 ரூபா 300 ரூபா சம்பளம் வாங்குறவன் எங்க போய் 80,000 ரூபா ஃபீஸ் கட்டுவான்? வேடிக்கை பார்த்துட்டே போக வேண்டியது, அந்த ஸ்கூலை மட்டும் அப்படி பார்த்து பார்த்து போக வேண்டியதான். இங்கே எப்படின்னு தெரியல. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய விசுவாசிகளுடைய தேவைகள் ஜாஸ்தி, முந்தி மாதிரி இல்லை. இப்போ வந்து தேவைகள் ரொம்ப ஜாஸ்தி, அளவுக்கு அதிகமாக. எல்லாமே கூடி போச்சு. எவ்வளவு வாங்கினாலும் கடன், எவ்வளவு வாங்கினாலும் காலி, எவ்வளவு வேணாலும் இல்லை. அப்படித்தானே? உண்மைதானே? அந்த காலத்தில் ஃபெய்த்தோமும் இப்படித்தான் இருந்துச்சு. ஃபெய்த்தோம்ஸ்ல அந்த காலத்தில் கொஞ்சோண்டு இருந்தால் போதும், அவங்க ஓட்டிடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு ஃபெய்த்தோம்ல இருந்தேன், அப்போ நான் ரொம்ப சின்ன பிரதரு, 89, ஒரு குட்டி ஃபெய்த்தோம். இந்த 2 தூணும் சேர்ந்தா எவ்வளோ இருக்கும்? எப்படி இருக்கும்? இதை விட கம்மியாக இருக்கும். ஓலை ஷெட், பாத்ரூம் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. அந்த கிணத்தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா தலைமுடியெல்லாம் ஒட்டிக்கும், திருப்பி பிச்சு தான் எடுக்கணும். அந்த ஊரில் திருமலிசையில் அந்த கீழே வந்து மணல் கிடையாது. இந்த இது சொல்லுவாங்க என்ன, A1 கிளீனிங் பவுடர் தெரியுமா? பாத்திரங்கள் வருது ஒரு பவுடர் இருக்கு, அதுதான் கீழே இருக்கு. அது அந்த தரையில இதுதான் இருக்கு, அந்த தாது பொருள் தான் இருக்கு கீழே. அதனால தலையில ஊத்திட்டு முகம் கழுவும்போது தலையில பட்டுடுச்சு, அவசரத்தை குளிச்சிட்டீங்கன்னா என்ன செய்யும்? பிடிச்சி ஓட்டிக்கலாம். திருப்பி போட்டு சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சி மாதிரி தான் எடுத்தா எடுக்கும். அதுல என்ட்ரன்ஸ்ல ஒரு குட்டி ரூம், ஒரு பிளைவுட்ல. யாருக்கு? இன்சார்ஜ் பிரதர் நான் அங்க இருக்கேன். பின்னால ஓலையில ஒரு மறைவு, அதுல சிஸ்டர்ஸ் 2 பேர். அவங்களுக்கும் பாத்ரூம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் எங்கே தான் போகணும்? நேராக பம்ப் செட்டில் குளிக்க போகலாம், ஊரோடு சேர்ந்து குளிச்சுக்கலாம். அங்கே எங்கேயாவது குளிச்சுட்டு அங்கே எங்கேயாவது துவைச்சிட்டு வந்து இங்கே காயப்படணும். சைக்கிள் கிடையாது, ஒரு வசதி கிடையாது. இன்னைக்கு சின்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர் செல்லு காரு ஜீப்பு சர்ஃபுன்னு வரலாம். அன்னைக்கு சொல்கிறேன் 350 ரூபாயா 200 ரூபாயா கிடைக்கும். டோட்டல் தசம பாகமே எவ்வளோதான் கிடைக்கும்? 250 ரூபா 300 ரூபா கிடைக்கும். எப்படி ஓட்டுவோன்னு நினைக்கிறீங்க? டெய்லி ஒரு சாம்பார் வரும், காய் இல்லாத ஒரு சாம்பார். டெய்லி சாம்பார் கொடுப்பாங்க, அதில் என்ன இருக்காது? காய் கேட்டால் காய் என்ன அங்கே எங்கே இருக்கு? காசு இருந்தாங்கன்னா காய் வரும், அவ்வளோதான். ஒரு ஃபேன் ஓடும், டக்க 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 டக்குன்னு எங்கேருந்து சவுண்ட் வரும்னு தெரியாது. அந்த சத்தத்தில் தூக்கமும் வராது, அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் இருந்துக்கணும். இதில் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு வந்தேன், நான் ஊழியக்காரன், நான் டிகிரி வாங்கினேன்னா டிகிரியை தான் குப்பையில் ஆகிட்டு தானே இங்கே வந்திருக்கா. இப்படி தான் அந்த சபை. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 23 பேர் வருவான். ஞாயிற்றுக்கிழமை 23 பூந்தமல்லி சர்ச்சில் இருந்து 200 ரூபாய்க்கு மசாலா ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க மாசத்துக்கு. இங்கே உள்ள ஒரு விசுவாசி அங்கே போயிட்டாராம். அதனால அவர் தசமபாகத்தை வாங்கி அவங்க எங்கே கொடுப்பாங்க? மசால் ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க ஒரு 200-300 ரூபாய்க்கு. நான் எனக்கு கிடைக்கிற இந்த 350 ரூபாயில 250 ரூபாயில 100 ரூபா தசமபாகம் கொடுக்கணும் சென்ட்ரல் பாஸ்டருக்கு. அடுத்து வீட்டு செலவுக்கு நான் காசு கொடுக்கணும், எல்லாம் வாங்கி கொடுக்கணும். நான் ஷண்டிங் அடிச்சுக்கணும், போகிறது வர்றதெல்லாம். அங்கே உட்காந்துருப்பேன், வேற வேலை. இந்த 23 பேரை 20 நிமிஷத்தில் நான் விசிட் பண்ணிடுவேன். அப்போ இருந்த வயசுக்கு ரொம்ப சின்ன வயசா, ஒரு சுற்றிட்டு வந்தேன்னா அது கிராமம் வந்துடுவேன். விசிட்டிங் முடிந்தது, எவ்வளோதான் ஊழியங்க. எப்படி இருக்கும் இப்போ? அப்படி முடியுமா சொல்லுங்க? அம்பநாடுன்னு ஒரு எஸ்டேட் இருக்கு, பாளையங்கோட்டை லோக்கல், கேரளாவில் இருக்கு.
அங்கே எங்கள் செட்டு பிரதர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அம்மநாடு தெரியுமா? செங்கோட்டையிலேருந்து கொட்டாரக்கரை போகிற வழியில் கேரளாவுக்கு உள்ள ஒரு மலையில் இருக்கு. அது எப்பவும் பாளையங்கோட்டை கண்ட்ரோலில் தான் இருக்கு. பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி. இந்த டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஒரு 15 பேர் வருவான். பாம்பு பள்ளியெல்லாம் எங்கே தான் சுத்தம்? பெய்த்தவங்கள தான் சுத்தம். அட்டை கடிச்சிருச்சுன்னா அதோட ரத்தத்தை எடுக்காமல் அது என்ன செய்யாது, போகாது. அதில் எங்கள் பிரதர்ஸ், எங்கள் செட்டு பிரதர்ஸ் டீம்லாம் கிடந்தாங்க. அப்போல்லாம் நான் நல்ல லெவலுக்கு வந்துட்டேன். அவங்கெல்லாம் பாவம், மாதம் 300 ரூபா தான்டா கிடைக்குது அப்படிமா. திருப்பி நான் ஒரு 1000 ரூபா கொடுப்பேன். சரி கொண்டு போகிறேன். அவனுக்கு அந்த 1000 ரூபா பார்த்துட்டு அப்படியே பார்த்து ஜெபிப்பான். 1000 ரூபா கிடைச்சிச்சின்னு. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. துணி இல்லைம்மா, துணி வாங்கி கொடுப்போம். அப்படிலாம் ஏழ்மையான இடங்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது இருக்கு. இதே போலதான் விசுவாசிகளும். வெளியே பார்த்தா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கசக்கி போட்டு அயன்கேன் பண்ணிட்டு போட்டு வருவாங்க. அங்கே வீட்டில் பார்த்தா சாப்பாடு இருக்காது, காஃபி இருக்காது, காஃபி இருந்தால் தூள் இருக்காது, தூள் இல்லைன்னா சக்கரை இருக்காது, சக்கரை இருந்தால் கட்டங்காப்பி இருக்கும், பால் இருக்காது. எவ்வளவோ கஷ்டத்தில் நம்முடைய விசுவாசிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு விடாது. சிங்கக்குட்டிகள் எல்லாம் பசியா கிடக்கும். ஆனா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பட்டினி இராது. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்முடைய விசுவாசிகளை கூட இப்ப பிள்ளைகள் படிக்க ஜாஸ்தியாக, படிப்பு ஜாஸ்தியாக பணம் படிக்க வச்சிருது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒன் டைம்னா கூட பரவாயில்ல. 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு நோட்டு வேணுமா. அந்த காலத்துல ஒரு நோட்டுன்னா சரின்னு வாங்கி கொடுத்துடலாம். இப்போ ஒரு நோட்டுனா 350 ரூபாமா. ஒரு புக் வாங்கிட்டு வரணும் 750 ரூபாங்கிறான். அப்படித்தானே? கரெக்ட் தானா? செத்தாவன் பேரண்ட்ஸு சம்பாதிச்சே செத்து போயிடுவான். சம்பாதிச்சு செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை படிக்க வச்சு நான் 10,000 ரூபா 20,000 ரூபா 40,000 ரூபா சம்பளம் வாங்கும்போது கல்யாணம் கட்டி கொடுத்துருவான். அது அப்படி கூடி போயிடும். இவ்வளவு நாள் புத்தக்கான்னு இழுத்து கொண்டு வந்து அது அடுத்த பைபாஸில் போயிடுது 10 நிமிஷத்துல. திரும்பியும் அதே வா, திரும்பி வா, ரிவர்ஸ் எங்க வந்துரு, திரும்பி இப்படி. பாவம் தான். அவன் ஒண்ணுமே இல்லாம அவன் வாங்கி இவ்வளவு கல்யாணம் கட்டி அவன் 40,000 ரூபா 30,000 ரூபா வாங்கிட்டு அவன் டாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு போயிடுவான் மாசம். இவங்க கட்டி கொடுத்துட்டு சரி, அதுல ஒரு திருப்தி. இப்படித்தான் உலக அமைப்பு இருக்கு. என்ன பண்றது? நியதி. ஜெபம் பண்ணுமா எல்லாருக்கும்? எல்லா விசுவாசிகளுக்கும் தேவைகள் ரொம்ப இருக்கு. ஈவன் மினிஸ்ட்ரியிலையும் பயங்கர தேவை. அங்க தேவைன்னா இங்க தேவை, இங்க தேவைன்னா அங்க தேவை. ஜெபத்துல தான் கர்த்தர் தான் பரலோகத்துல இருந்து என்ன செய்யணும்? வாசலை திறக்கணும். வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்னை செய், சோதித்து பார். மல்கியாலையும் சொல்லியிருக்கு, உபாகமத்தில் சொல்லியிருக்கு. நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை என்ன செய்வார்? உனக்கு திறப்பார். ஜெபம் வசனம் வேண்டாம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தானே. ஜெபம் இல்லாமா? கர்த்தாவே எப்படி ஆயணும், எங்களுடைய ஜனத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். நம்ம விசுவாசி போய் சொந்தக்காரன் போய் கடன் வாங்கக்கூடாது, அந்நியன்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது, அண்ணன் தம்பிட்ட போய் நிற்கக்கூடாது. ஏன்னா நீ வாக்குத்தத்தத்தின் புத்திரன். ஈசாக்கு போய் இஸ்மவேல்கிட்ட போய் எனக்கு காசு வேணும் நின்னானா? சொல்லுங்க. ஈசாக்கு எங்கேயாவது போய் இஸ்மவேல்கிட்டயோ கேத்துரால் பிள்ளைகள்கிட்டயோ போய் எனக்கு வீட்டில் ஆள் வந்திருக்காங்க, ஒரு 150 ரூபா கொடு, பிள்ளைக்கு பர்த்டே துணி எடுக்க முடியல அப்படிலாம் கேட்டானா? கிடையாது. ஈசாக்கு அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், பலன் அடைந்தான். அதுதான் நம்முடைய ஊழியம், நம்முடைய விசுவாச வாழ்க்கை அப்படித்தான். அதனால இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம போய் மற்றவங்க கையில கையை எந்தவே கூடாது. இயேசுவின் நாமத்துல ஆண்டவர்கிட்ட காலில் விழு. ஆண்டவரே எங்க குடும்பத்தை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. புதிய வழியை திறங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சாபத்தை எடுத்து போடுங்க. வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம் எல்லாம் மாறட்டும். அப்படிதான் நம்ம தேவசமூகத்துல போராடி தான் வாங்கணுமே தவிர, அண்ணன் வீட்டுக்கு போய், அம்மா வீட்டுக்கு போய், தம்பி வீட்டுக்கு போய், மச்சான் வீட்டுக்கு போய், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய், லோனுக்கு போய், பேங்க் மேனேஜர் வீட்டில் போய் நின்றுக்கிட்டு இன்னைக்கு எப்படியாவது எனக்கு சாங்ஷன் பண்ணுங்க, ஒன்னும் தேவையில்லை. நீ இதெல்லாம் சேர்த்து போய் யார்கிட்ட போய் விழு, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவரை சாங்ஷன் பண்ண சொல்லு. அவர் சாங்ஷன் பண்ணிட்டாருன்னா என்ன ஆயிரும்? பிரச்சனை சால்வ் ஆயிடும். நான் நேற்று ஒருத்தனை கேள்விப்பட்டேன். ஆமா, நேத்தான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, சாதாரணமா ஏதோ ஒரு பஞ்சாயத்துல கிளர்க்கா ஒருத்தன் வேலை செஞ்சானா. சாதாரணம். அவனுக்கு என்ன சம்பளம் கொடுத்துருப்பான்? 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்களா பஞ்சாயத்து கிளர்க்கு?
இல்ல 20,000 வச்சுக்கோங்க. அவனை யாரோ ஒரு குரூப் எனக்கு இடம் வாங்கித்தாங்கன்னு ஒரு பெரிய குரூப் கேட்டுச்சான். இவன் நேர போய் அந்த சைடு மெஞ்ஞானபுரத்துல இருந்து என்ன 5 கிராமமா 5 கிராமம் வரைக்கும் இருக்கிற எல்லா கிராமத்திலையும் ரேட்டை பேசி ரொம்ப சீப்பா, காடு தண்ணி இல்லாத காடுங்க, எல்லாத்தையும் பெரிய கம்பெனிகளுக்கு ரேட்டை பேசி எல்லாம் 50,000 வாங்கினானா. ஒரு ஏக்கர் 50,000 ஊருக்குள்ள வாங்கி அவ்வளவுக்கு ஒரே ரேட்டை அடிச்சு ஒரு ஏக்கர் 5 லட்ச ரூபான்னு யாருக்கு வித்துட்டான்? அந்த கம்பெனிக்கு வித்துட்டான். கோடி கணக்கில் கையில் சடனா பணம் வந்துச்சு. வேலையை விட்டான். ஆள் மெட்ராஸில் போய் நெஞ்சிட்டான், செட்டில் ஆகிட்டான். தொழிலும் கிடையாது, இப்போ வேலையும் கிடையாது, இந்த வேலையும் கிடையாது, ரியல் எஸ்டேட்டும் கிடையாது. ஒரே மாதம் 2-3 மாதமோ 4 மாதமோ அலைஞ்சிருக்கான் நாயா. அது சரியான பணம். அப்போ தான் யோசிச்சேன், ஆண்டவர் எப்படி இல்லாமோ எவனெல்லாமோ என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்காரு. நம்ம ஆளு தான் கடந்து தலைகீழ நிற்கிறான். ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணலாமா? ஊழியக்காரங்க எல்லாம் இப்போ ஜெபம் பண்ணணும். நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்யணும், ஆசீர்வாதம். ஒருத்தன் போய் இன்னொருத்தன் கையில் கையை ஏந்தக்கூடாது. உங்க அண்ணன் தம்பி உங்ககிட்ட கேட்கணும், எனக்கு என்ன செய்ய, அதான கரெக்டு. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். உங்க அண்ணன் தம்பி எல்லாம் அண்ணன் தம்பி பரவாயில்ல, கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது என் தம்பி நல்லா இருக்கான், எங்க அக்கா நல்லா இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கடன் கேட்கணும். நீங்க ஆண்டவர் நம்பு, என்னை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் ஒன்னே என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பாருன்னு கொடுக்கணும். அந்த அளவு கர்த்தர் நம்முடைய ஜனத்தை என்ன செய்யணும், மேன்மைப்படுத்தணும். நம்முடைய ஜனத்தினுடைய தேவைகள் எல்லாம் நிறைவா சந்திக்கப்பட முடியாய் நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தரை உயர்த்த முடியாது. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். அடுத்த பிள்ளைகளுடைய படிப்புக்காய் நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை விட ஞானிகளா இருக்கணும், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா நான் பார்த்தா நம்ம பிள்ளைகள் தான் மற்ற பிள்ளைகளை விட ரொம்ப லோவா. அப்படி இருக்கவே கூடாது. நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் ஞானிகளா இருக்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. 3ஆம் வசனம் இங்க பாருங்க. துரை மக்கள் அது இதெல்லாம் சொல்லிருக்க, அழகானவர்கள், மாசு இல்லாதவர்கள், இதெல்லாம் சரீர பிரகாரமானது. படிப்பு பாருங்க, கல்வியில் நிபுணர், அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அக்கவுண்ட்ஸ்ல தானியேல் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த தேசத்தினுடைய டோட்டல் அக்கவுண்ட் அவங்க தான் இருந்துச்சு. இருக்கா அப்படி? பாருங்க பாபு, 6-2 இவன் டோட்டல் அக்கவுண்ட்ஸ் இவன் தான் வரணும். அவ்வளவு வரையும் யார்ட்டா கொண்டு வந்து கொடுக்கணும்? தேசத்தின் ஃபுல் அக்கவுண்ட்ஸ் இவன் தான் வரணும். அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். கரெக்டு தப்பு. அந்த அளவு அந்த காலத்துல ஞானத்துல தேர்ந்தவர்களாக, கல்வியில நிபுணர்களாக இருந்தாங்க. நிபுணன் அவன். அந்த அளவு கர்த்தருடைய ஞானம் அவங்களுக்குள்ள நெஞ்சிருச்சு, இறங்கி இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க பாருங்க எல்லாம் கஜினி முகமதா இருக்கு. கஜினி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜினி தெரியுமா? 16 தரம் போரிட்டு 17ஆவது தரம் ஜெயிச்சானா. அதானே தெரியும்ல. ஹிஸ்டரி படிச்சது இல்ல, ஸ்கூல் போலியா? இப்ப நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாம் கஜினி தான். அப்படி இருக்க கூடாது. 28 மார்க்கு 38 மார்க்கு, பாஸ்டர் ஜெபிங்க பாஸ்டர், எப்படியாவது பாஸ் ஆகணும். சை, கேவலம் அல்ல. பாஸ்டர் ஜெபிங்க, நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி அந்த லெவலுக்கு வரணும் நம்ம பிள்ளைங்க. உலகத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க சொல்லுங்க? உலகத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்களா? அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். வாசிங்க. உலகத்து பிள்ளைகள் அதிக புத்திமானா இருக்கும்போது நம்ம அதை விட புத்திமானா இருக்கணும். சர்ப்பம் வினா உள்ளது, நீ சர்ப்பத்தை பார்க்கல எப்படி இருக்கணும்? வினா உள்ளவனாய் இருக்கணும். உலகத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களா இருக்கிறார்களா? வாசிங்க. எத்தனை? ஒளியின் பிள்ளைகள் எல்லாம் ஒளி டிம்மா இருக்கு. அவங்க எப்படி இருக்காங்க? உலகத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களா, ஸ்மார்ட்டா இருக்கிறான். நமக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும்.
நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஞானமுள்ள பிள்ளைகள் இருக்கும். எல்லாம் தூங்கு முஞ்சுமா, 18 மார்க்கு, 22 மார்க்கு, 8 மார்க்கு. இந்த சண்டே ஸ்கூல்ல எழுதுறான் பாருங்க, 8 மார்க்கு. நான் போட்டு சாத்துன்னு சாத்துவேன், துரத்தி விட்டுருவேன், ஒத்து வராது. அதே நேரத்தில் பாருங்க 100க்கு 100 அடிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யுது. நம்ம பிள்ளைகளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக ஜெபிக்கலாம். படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், படிக்கிற வயசுல படிக்கணும். அப்படிதான் உலகத்தில் சொல்லுவாங்க, வேலை செய்யற நேரத்தில் வேலை செய், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடு. அப்படி சொல்லுவானா? ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. விளையாடுற நேரத்தில் விளையாடு, படிக்க வேண்டிய நேரத்தில் படி. நமக்கு இந்த நாட்களில் நல்ல ஒரு ஞான அறிவு புத்தி வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு. பேரண்ட்ஸே விட்டுறாங்க. பாஸ் ஆகிட்டானவனே அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம், ஏன்னா எப்படியாவது என் பிள்ளை ஃபெயில் ஆயிடுவான் தான் இவர் நினைச்சாரு. அவன் நினைஞ்சிட்டான், பாஸ் ஆகிட்டான். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளை அழுதுச்சு, 98 மார்க்கு, அது உட்காந்து அழுகுது. 35 மார்க் எடுத்தவன் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கான் எல்லாருக்கும். ஏன்னா ஜஸ்ட் பாஸ் எடுத்துட்டானா, அதனால இவனுக்கு என்னது, இவன் ஸ்வீட் கொடுக்குறான். ஒரே ஃபெய்த்தம்ல பிள்ளைகளுடைய நிலவரத்தை பார்த்தீங்களா? 98 எடுத்தவன் 2 மார்க் நெஞ்சிருச்சே, மிஸ் ஆயிடுச்சு, போயிருச்சே 2 மார்க்கு. நான் சென்டம் அடிக்காம விட்டனே, எதுல விட்டான்னு தெரியல, சரியா திருத்தல, அதுல ஏதோ ஸ்பெல்லிங் போயிருச்சோ, இதுல ஸ்பெல்லிங் போயிருச்சோன்னு இருக்கா. அடுத்த பார்ட்டி ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கு. அது என்னது, ஏ அப்பா 35 மார்க்கு என் வாழ்க்கையில எடுத்துட்டேன் பாடுறான்னு. நீங்க எந்த குரூப்பு? அதெல்லாம் வேண்டாம் தான், ஊழியத்துக்கு வந்துட்டோம், தொல்லை இல்லை, இது என்ன தப்பு போட்டு. நம்ம பிள்ளைங்கெல்லாம் என்னுடைய கணிப்பு, பைபிள் படி பார்த்தா என்னுடைய கணிப்பு என்னன்னா, நீ யூதனா இருந்தால் நீ ஜெயிக்கணும். நீ ஆண்டவருடைய குதிரை, ஆண்டவருடைய பந்தய குதிரை, நீ ரேஸ் காஸ், நீ தான் ஜெயிக்கணும். யோபுவை கொண்டு போய் விடுறாரு, பிசாசு வந்து நிக்கிறான், அவன் தோற்பான்னு. இவர் சொல்றாரு, இல்ல அவன் என்ன செய்வான், ஜெயிப்பான். இல்ல அவன் குறை சொல்லுவான், சொல்ல மாட்டான். இல்ல பாருங்க பார்க்கலாம். இப்ப ரெண்டுக்கு நடுவில் யார் மாட்டி நிக்கிறது? யோபு. ஜெயிச்சானா இல்லையா? ஜெயிச்சு காட்டினானா? அதான் நீ செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது. எஸ்தரின் புத்தகத்தில் அவங்களே சொல்றாங்க, அவன் யூதனானா அவனை பீட் பண்ணவே முடியாது. நீ அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஞானசானம் எடுத்த பிள்ளை, நல்ல ஒரு ஆவிக்குரிய விசுவாசியுடைய பிள்ளை, கத்தருக்குள்ள நிக்கிற பிள்ளைன்னு சொன்னா உன்னை பீட் பண்றதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. நீ உள்ள போய் நின்றுட்டேன்னா கோர்ட்ல அவ்வளோ நீ தான் ஜெயிக்கிறாங்கன்னு. சில வக்கீல்கள்லாம் சில கேஸ் எடுப்பாங்க, அது என்ன கேஸ்னாலும் அவன் நெஞ்சிருவான், ஜெயிச்சிருவான். அவனுடைய கெப்பாசிட்டி அப்படி இருக்கு. நம்ம விசுவாசி ஒருத்தர் சண்டே சர்வீஸ் விட்டு எங்கிட்ட போனாரு, இந்த பாபர் மசூதி செக்அப் நாள்ல மாட்டிக்கிட்டாரு. பஸ்ல ஒருத்தன் அலுமினிய பொருளை திருடிட்டு போனா, அதை பிடிச்சிட்டாங்க. அவன் இறங்கி ஓடிட்டான். இவன் பக்கத்து சீட்ல உட்கார்ந்தனால யாரை பிடிச்சிட்டாங்க, இவனை கேட்டு பிடிச்சி இவன் மேல அபாண்டமா சொல்லி இவனுக்கு உள்ள போட்டாங்க. அட்டி வெளுத்துட்டான். 3 ஊர்ல ஈபில காணாம போன பொருளுக்கெல்லாம் இவனை தூக்கி தள்ளி இவனை பனிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ அது என் சபையினுடைய பக்கத்து சபை. ஆக்சுவலா அது எனக்கு பிரான்ச். அங்க ஊழியக்காரர் இருக்காரு, நானும் அவரும் ஆந்திரால ஒரு டெடிகேஷன் போயிட்டோம். வந்து பார்த்தா விசுவாசிய உள்ள வச்சுட்டான், ஜாமீனே கிடையாது, கொடுக்க மாட்டேங்கிறான், எடுக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. திருப்பி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலை கொண்டு வந்து உள்ள விட்டேன். விட்டு கோர்ட்டில் நின்னோம். முடியவே முடியாதுங்கிறான். அவன் இவனை கொண்டு வந்து உள்ள விட்டோமா, இவன் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணானோ தெரியாது, ஜாமீன் அடிச்சிட்டான். பயங்கர தகராறு கோர்ட்டில், வின் பண்ணிட்டான். அது ஒரு சிலருடைய இது திறமை. நீங்க போய் நின்னா ஜெயிக்கணும், நான் போய் நின்னா ஜெயிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஞானத்துக்காக ஜெபம் பண்ணலாம். இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போது, இப்பமே அது இந்த 1ஆம் கிளாஸ்லயே 13 மார்க் எடுத்துக்கிட்டே வந்துச்சுன்னா SSLC வரைக்கும் 11 தான் எடுக்கும். ஸ்டார்டிங்லேயே அதனுடைய பிக்கப் டியூன் என்ன செஞ்சிடணும், படிப்புல அதிக ஞானம் உள்ள பிள்ளைகளா மாற்றும். வாசிங்க நீதிமொழிகள்ல, உதடுகளின் மதுரம் கல்வியை கொடுக்கும். 16 கல்வி எப்படி வரும்? உதடுகளின் மதுரம், அதுக்கு மேல இருக்கு, கல்வியை கொடுக்கும். இது கல்வியை பெருக பண்ணும்.
21 தானா? 21 ஒன்னு இருக்கு, 23 இருக்கு. மென்மேலும் கல்வியை கொடுக்கும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். இப்ப பாருங்க, ரொம்ப அட்வான்ஸ். இந்த அட்வான்ஸ்ல நம்ம பிள்ளைங்கள்லாம் தாக்கு பிடிச்சு வரணும்னா அதுங்களுக்கு ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. கல்வியில் நிபுணன், அறிவில் சிறந்தவன், ஞானத்தில் தேறினவன், அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? வரணும். நல்லா படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்க, எவ்வளவு யூனிஃபார்ம், எவ்வளவு சாப்பாடு. முந்திலாம் இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது பாட்டு ஒரு 4 புக்கு தூக்கிட்டு சுத்திட்டு வரும். இப்ப அப்படி கிடையாது. சுமக்க முடியாத பாரத்தை சுமக்கணும். ஃபீஸும் கணக்கு வழக்கில்லாத ஃபீஸ், யூனிஃபார்ம், ஷூ, அது இதுன்னு போட்டு எடுத்துடுறான். முந்திலாம் அது வாட்டுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சுட்டு வரும். இப்ப 7 வீடு தள்ளி இருந்தா கூட இவங்க கார்லயோ இல்லை 2 வீலர்ல போனாதான் பிள்ளை என்ன செய்வோம்? அப்படித்தானே போகுது. முந்தில உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களை எப்படி ஸ்கூல்ல விட்டு கூட்டு வந்தாங்களாங்க? சொல்லுங்க பாபா. கூட்டு வந்தாங்க? வீட்டுல 4 சாத்துவாங்க. அதோட இவன் பைய தூக்கிட்டு கிளம்புனான்னா போயிட்டே இருப்பான். இப்ப அப்படியா இருக்கு? இப்ப கொண்டு போய் எங்க விடணும்? ஸ்கூல்ல விடணும். அடுத்த தெருவு தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ என்னை கூட்டு போகணும், அங்கேயே ரோட்ல நிப்பான். திருப்பி போய் இவங்க போய் கூட்டு வரணும். இது ஷிப்ட் மாதிரி ஒர்க் பண்றான். இந்த காலெல்லாம் என்னது? நானும் ஸ்கூல்ல படித்தேன். காலையில் அனுப்பி விடுவாங்க. அப்போ 15 பைசா பஸ்ஸு, 15 காசு. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முனிசிபல் ஆஃபீஸில் இறங்கி அங்கிருந்து நடக்கணும். இந்த நடந்தே போய் இந்த 15 பைசாவுக்கு வாங்கி சாப்பிட்டு போயிடலாமான்ட்டு ஓடிய போயிடுறது. அது ஒரு காலம். நீங்க எப்படி படிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்களா? என்னுடைய ஆசை அப்படி. அது எப்படி உங்களுடைய வெளிப்படுத்தல் எப்படியோ தெரியாது. இன்டர்வியூ அட்டன் பண்ணா நம்ம பிள்ளை தான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்ளிகேஷன் போட்டா நம்ம அப்ளிகேஷன் தான் என்ன செய்யணும்? ஓகே ஆகணும். எக்ஸாம் எழுதினா நம்ம பிள்ளை தான் என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். அப்படிதான் இருக்கு. வாசிங்க, எஸ்தர்ல வாசிங்க. சுரேஷ் என்ன சொல்றா? சுரேஷ்னா ஆகனுடைய மனைவி, ஆமானுடைய மனைவி சொல்றா, அவன் யூத குலமானால் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். நீங்களாம் யூதர்கள் தானே, ஆவிக்குரிய யூதர்கள் தானே, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். நிச்சயம் நீ யூதனா இருந்தா மற்றவன்லாம் உனக்கு முன்னால தாழ்ந்துதான் என்ன செய்யணும்? போகணும். ஒரே போஸ்ட், நீ போய் நின்னா உனக்கு தான் கிடைக்கணும். பாஸ்டர் ஜான் பால் சாட்சி கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் ஜான் பாலுடைய சாட்சி ஸ்பிக்ல அவர் சொல்லுவார, எல்லா இடத்துலையும் சொல்லுவார். ஸ்பிக்ல அவருக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அதுக்கு முன்னால போனவன் எல்லாம் அடிச்சிட்டான். அவ்வளவு பேரும் வரம் கட்டிட்டு இவரு அவ்வளவு பேருக்கு எடக்கமடக்கான கேள்வி ஃபுல்லா. அவன் எடகடமா சொல்லி அவ்வளவு பேரும் வெளியே வந்துட்டான். கடைசி ஃபைனல் ரவுண்ட் இவரு உள்ள போனாராம். அவனுங்க இன்டர்வியூ எடுத்து சலிச்சு போய் எவன் கேட்டாலும் ஒழுங்கா சொல்லலைங்க. கடைசியில் ஒருத்தன் வரான், அவனுக்கு கொடுத்து விடுனானா. இவர் போனாரா, அட்ரஸ் என்ன, வீடு என்ன, சரி போ அப்படின்னாங்க. இது அப்போ இன்டர்வியூ கிடையாது போல் இருக்கு, இது தேராது போல் இருக்கு. போன உடனே உன் வீடு எங்க, அட்ரஸ் எங்கன்னு கேட்கறான். இவன் இன்டர்வியூ பண்ணலையே, அவன் அழுதுகிட்டே வரான். இன்டர்வியூ பண்ணி என்னை அப்படி கேட்டான் இப்படி கேட்டான்னு. நம்மளை போன உடனே அட்ரஸ் கேட்கிறான். தோல்வி முடிஞ்சதுன்னா ஓகே ஆயிடுச்சு. நம்ம ஆண்டோடைய பிரசன்னம் நமக்கு இருக்கணும். எனக்கு ஆசை, உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஆசை இருக்கா? உங்க பிள்ளைகள் ஞானத்தில் தேர்ந்தவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, கல்வியிலே நிபுணர்களாக வரணுமா? அப்படித்தான் பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கெல்லாம் ஆசை. ஜெபம் பண்ணுவோம் எல்லா பிள்ளைகளுக்காக. நம்ம பிள்ளைகள் எல்லாம், என்னுடைய ஆசை அப்படித்தான். நம்மளை பீட் பண்றதுக்கு ஆளே இருக்கக்கூடாது. அச்சா உள்ள போனா ரவுண்ட்ஸ் இறங்கினா நம்ம பிள்ளைங்க ஜெயிச்சுட்டு வரணும். குதிரையை உள்ள இறக்கி விட்டா குதிரை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆண்டவர் விசுவாசத்துல நம்மளை கொண்டு வந்து உள்ள விடுறாரு, நம்ம ஜெயிக்கணும்ல. தோத்துட்டு போனா ஆண்டவர் என்ன நினைப்பாரு? சே, இவனை நம்பி நம்ம என்ன செஞ்சிட்டோம். அப்படி நம்ம ஆண்டவருக்கு துரோகிகளா மாறிடக்கூடாது. அதுபோல பிள்ளைகள் ஒரு சிலர்லாம் ரொம்ப படிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த பிள்ளைங்க நல்லா படிச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆவிக்குரிய பிள்ளைகள். அதனால தான் சொல்லுது உதடுகளின் மதுரம். உதடுகளின் மதுரம் என்ன? எது? ஸ்தோத்திரம் தான். உதடுகளின் கனி
உதடுகளின் காளை. உதடுகளின் மதுரம்லாம் என்னது? ஸ்தோத்திரம் தானே. உதடுகளின் மதுரம் கல்வியை கொடுக்கும். நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வாங்க, மற்றவங்களை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்றது, மரியாதை கொடுக்கறது, ஒதுங்கி போறது ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கணும். இது இவங்க என்னென்ன எல்லாம் இந்த ஆடு மேய்க்கிற மாதிரி கற்றுக் கொடுக்குறான். அப்பாவையும் நீ தான், அம்மாவையும் நீ தான். 7 வயசுலேயே நீன்னு சொன்னா திருப்பி 6 வரைக்கும் நீ தான் சொல்லும். அப்பவே சின்ன வயசுலயே அழகாக. நீங்க சவுத்துலலாம் ரொம்ப மரியாதை இருக்குமா, இங்க எங்க மரியாதையும் காணும் மண்ணையும் காணும். ரொம்ப டீசெண்டா சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பார்வைக்கு அப்பால் பட்டு தான் அப்பாவை அவர்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்படித்தானே. நேர பார்க்கும்போது இப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா இருக்காங்க, வர்றாங்க போறாங்க. எங்கேயாவது ஸ்கூல்ல படிக்க போன பிறகு, காலேஜ் போன பிறகு சொல்லுவான், உங்க அப்பா எப்படிதான் இருக்காருன்னா, எங்க அப்பா நல்லா இருக்காரு அப்படிமா. ஏன்னா அவன்கிட்ட போய் எங்க அப்பா நல்லா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டான். அது வளர்ச்சி அடைஞ்ச பிறகு. இப்ப அப்படிலாம் கிடையாது. அப்பா முன்னாலேயே அவர் இப்படித்தான் பண்ணுவாரு, இவருக்கு இதே வேலை தான். இவன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே அப்பாவை எப்படிதான் சொல்றான், அவருங்கிறான், அவன்ங்கிறான். இவங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைகள 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்கள நீ வா பேசுனதெல்லாம் ரொம்ப பாசத்துல இவங்க ஏத்துக்கிறாங்க. இதுதான் ஆடு மேய்க்கிற பாசை தான் எப்பவும் பேசுறான். 40 வயசுலயும் பேசுவான். நீ இப்போ வேலையை பாருங்க. அந்த மரியாதையே கத்துக் கொடுக்கல. நீங்க இதுக்குள்ள வந்துட்ட பிறகு சுத்தமான பாஷையை கத்துக் கொடுக்கணும். செப்பனியா 3:9 கரெக்டா சுத்தமான பாஷை பேசி கொடுக்கணும். புருஷனை மரியாதையா பேசணும். புருஷன் அந்த காலத்துல ஆண்டவன் சொன்னாங்க, இப்ப ஆண்டவன் நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க வாங்கன்னு பேசினா போதும். சுத்தமான பாஷை தெளிவா இருக்கணும். சேரி டைப்ல பேசக்கூடாது. சேரி டைப்ல பேசினா உன்னை தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்ற மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை உன் வாயிலிருந்து வராது. அது அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனை எல்லாம் கர்த்தர் யூஸ் பண்ண முடியாது. அவனை சரிப்படுத்தினா யூஸ் பண்ண. அதனால பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா அழகா சொல்லிக் கொடுக்கணும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம்னா சின்ன வயசுலயே நீங்க அழகா பழக்க வைக்கணும். மரியாதை கொடுத்து பேச வச்சு, பேச்சில மரியாதை, நடக்கையில மரியாதை, செயல்கள்ல மரியாதை. வீட்டுக்கு யாராவது வந்தா நின்று ஸ்தோத்திரம் பண்ணி உட்கார்ந்து அவங்கள தோத்திரம் பண்ணுனா தோத்திரம் பண்ண மாட்டான். இவனை தோத்திரம் பண்றதுக்குள்ள இவங்களுக்கு கோபம் வந்து அவனை போட்டு அடின்னு அடிச்சு தோத்திரம் பண்ண. அப்படிலாம் நம்ம செய்யல. அதெல்லாம் ட்ரெயிலி அழகா நீங்க வச்சிருக்கணும். பாசம் ஒரு பகுதி, பண்பு ஒரு பகுதி. இது ரெண்டையும் பிணைக்க முடியாது. அதுக்கு கம்பியில போய் நீ கயிறை கட்டினா காரியம் ஆகாது. கம்பியோட கம்பியை தான் என்ன செய்யணும், இணைக்கணும். அழகா நீங்க கொண்டு வரணும். ரொம்ப மரியாதையா நம்ம அப்படி பேசி பழகணும். முந்திலாம் பாருங்க, வீட்டில் உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா? சொல்லுவாங்களா? நீங்களாம் நாசரித்தானே சொல்ல மாட்டாங்க. அது யாரையாவது சொல்லுவாங்க. அப்பா பேர் சொல்லு அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? பிள்ளை. இப்ப அப்படி இல்லை. அந்த ஆள் பேரை ஏன் கேட்குறீங்க, இந்த ஆளுக்கு இந்த பேர் வேற அப்படிமா. இப்ப அப்படிதான் இந்த ஆளு நாய் அது வந்துச்சு போச்சு அப்படித்தானே. எல்லாம் கழுத மாதிரி மாடு மாதிரி ஆயிடுச்சு. மரியாதை மதிப்பு ஒண்ணுமே இல்லை. டோட்டல் கல்ச்சரும் மண்ணுக்குள்ள போய் விழுந்துருச்சு. இப்ப பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படிலாம் ரொம்ப அட்வான்ஸ், பாதாளத்தை நோக்கி வேகமா போறாங்க. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். நம்முடைய பாயிண்ட்டுக்கு வருவோம். எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள்லாம் ஞானிகளாய் அறிவில் தேர்ந்தவர்களாய் மாறணும். நல்லா படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்கள்ல ஒரு சிலர்லாம் என்ன மாதிரி படிக்கிறாங்க, நமக்கே என்னது அசந்து போயிடும். ஒரு பையன் ஒரு நாள் என்கிட்ட ஜெபிக்க வந்தான். அவனுக்கு ஒரு 10, 20, 25, 23 வயசு இருக்கும். கம்ப்யூட்டர் புக்ஸ் இவ்வளோ சைஸில் 2 புக்கு தீனு தான். அது ஒன்று ஒரு 4000 பக்கம் இருக்கும் போல் இருக்கு. 2 புக்கு தீனு தான். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. சரி, என்ன விஷயம்னு. இது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு கோர்ஸ், 7 நாள் கோர்ஸ். கோர்ஸ் எவ்வளவு, எத்தனை நாள் தான்? 7 days தான். ஃபீஸ் 35,000 ரூபா. 8வது நாள் பரீட்சை. எனக்கு தலையே சுத்திச்சு. என்னடா இது, புக்கை பார்த்தா இவ்வளவு சைஸ் இருக்கு, இதுக்கு 7 நாள் கோர்ஸ், ஒரு நாள் ஃபீஸ் எவ்வளவு? 5,000 ரூபா. 35,000 ரூபா கட்டினாதான் அந்த கோர்ஸ்க்கு போகணும். அதுக்கு உள்ள புக்கு இது. 8வது நாள் என்னது? பரீட்சை. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இப்படி பேசுறான். 10வது நாள் வந்தான், பாஸ்டர் நான் பாஸ் ஆயிட்டேன்.
இந்த புக்கை திருப்புறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு நாசரத்துக்காரன் ஒருத்தர் கொடுத்தா ஒரு 3.5 வருஷம் கழிச்சு இது படிச்சு முடிச்ச பார்த்திருக்கேம்மா. அதை புரட்டி 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 அந்த பேப்பருக்கு திருப்புறதுக்கு நமக்கு என்னது சோர்ந்து போகும். நம்மளால தான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்க மாட்டேங்கிறானே. இவன்ட்ட போய் இந்த புக்கு கொடுத்தா பைபிளை மாதிரி 7 பைபிளை என்னத்தை படிப்பான்? ஆனா இந்த பையன் 7 நாள் கோர்ஸ் 7 நாள்ல இதை என்னத்தை படிச்சானோ தெரியாது. கம்ப்யூட்டர்ல ஹேக்கர்ஸ், இந்த கம்ப்யூட்டர் திருடர்கள் இருக்காங்க இல்லையா, உள்ள நுழைஞ்சி பாஸ்வேர்டு அடிச்சு திருடானே, அது சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். அவ்வளவுதான். அடுத்த மாசம் இன்டர்வியூ போயிட்டான், ஃபாரின் போயிட்டான், இந்த படிப்புக்கு பாஸ் ஆகி செட்டில் ஆயிட்டான். ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படியும் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? ஞானிகளாக இருக்காங்க. ஜெபம் பண்ணுமா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்க பிள்ளைலாம் படிச்சு வேலைக்கு கிளம்பி போயிடுச்சு, இனிமே ஒண்ணு இல்லை. சரி, பேட்டிக்காக ஜெபம் பண்ணு. இல்ல, நமக்கே இன்னும் எத்தனையோ விஷயத்துல ஞானம் எல்லாம் இருக்கு, ஞானம் இல்லாம இருக்கு. வயசு தான் கூடி போச்சு தவிர எது தெரிவாகல. இன்னும் பல இதுல குறைவுள்ளவர்களாதான் நிச்சயம் இருக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஞானிகள். அந்த 3 வசனம் 3 காரியம்: கல்வியில் நிபுணர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்தில் தேர்ந்தவர்களா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, கடன் இருக்கு, நிம்மதி இல்லாத தன்மைகள் இருக்கு, அவங்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கு, பிசாசின் சர்ப்பங்களுடைய போராட்டங்கள் இருக்கு. இப்படி பல விதங்களில பல குடும்பங்கள்ல அலக்களிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. நிம்மதியில்லாத தன்மைகள், கடன், போராட்டம், வியாதி, இப்படியே அவனை மறுபடி 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 ஒரு அம்பு போனா அடுத்த அம்பு. இந்த 91ஆம் சங்கீதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, பகல்ல ஒன்று, இரவுல ஒன்று, இருளில ஒன்று, மத்தியானத்தில் ஒன்று, இப்படி ஒன்று ஒன்று போராடிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? வாசிங்க. அது பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பழக்கும் சங்காரம், இருளில் வாசிங்க இரவில் உண்டாகும் பயங்கரம். மனுஷன் 24 ஹவர்ஸ்ல இந்த நாளும் வந்துருது. அப்படித்தானே? 24 ஹவர்ஸ்ல இந்த நாளுமே வந்துருது. மத்தியானம் வந்துருது, பகல் வந்துருது, இருள் வந்துருது, இரவில் வந்துருது. இந்த நாள்லையும் எதுலையுமே பீஸ்ஃபுல்லா கிடையாது. நாள்லையுமே என்ன இருக்கு? ஒன்னு அம்பு, ஒன்னு என்னது சங்காரம், ஒன்னு கொள்ளை நோய், ஒன்னு என்னது பயங்கரம். இந்த நாளும் இப்படி போராடிக்கிட்டே இருந்தா இவன் எங்க இதை சமாளிப்பானா, இதை சமாளிப்பானா? இந்த நாளுக்கும் கர்த்தர் உன்னை விலைக்கு என்ன செய்வாரு? காப்பாரு. சங்காரம்னா மரணத்தின் ஆவி, பயங்கரம்னா துக்கம், பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆபத்துகள், விபத்துகள், அடுத்து வியாதி, கொள்ளை நோய், இன்னொன்னு என்னது இரவில் உண்டாகும் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பகலில் பறக்கும் அம்பு. அம்புன்னா ஏதாவது ஒண்ணு வந்து குத்திட்டே இருக்கும். காலையில மனைவி சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, சபையில இதுல அதுல இந்த அம்பு எங்க இருந்து வந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது, குத்திட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அம்பு எங்க இருந்தாலும் என்ன செய்யும்? எய்யும். இப்படித்தானே இருக்கு நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை. இவைகளுக்கு மத்தியில் நம்முடைய ஜனங்கள் போயிட்டே இருக்காங்க. கடன், காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த டேட் வந்துட்ட உடனே இவன் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுறான். அது வரைக்கும் கொஞ்சம் தெம்பா சுத்துவான். டேட் நெருங்க 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 இந்த கடன் வந்த உடனே என்ன ஆயிடுது? பயங்கர கஷ்டமாயிடும். அவனுக்கு முகெல்லாம் மாறிடும், எங்க என்ன நடக்கும்னே தெரியாது, குழம்பிடுவான். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும், சரியா ஜெபம் பண்ணலாம். நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள் இருக்கிற இந்த 4 விதமான தாக்குதலையும் கர்த்தர் எடுத்து போடணும். மறுபடி 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 போராட்டங்கள், மறுபடி மறுபடி வியாதி, மறுபடி மறுபடி சங்காரம், மறுபடி மறுபடி பயங்கரங்கள், திகிலும் யோசனைகளும் கலக்கங்கள். கர்த்தர் இந்த 4 அடுத்த வசனம் வாசிங்க. இவங்களுக்கு பயப்படாது இருப்பாயா? இல்ல இல்ல, இதுக்கு என்ன எழுதியிருக்கு? பயப்படாது இருப்பாய். இது நம்முடைய ஜனங்களுக்கு இது வராது. அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இருளில் இருப்பான், இரவில் இருப்பான், மத்தியானத்தில் இருப்பான், பகல்ல இருப்பான். இந்த அம்பு தைக்காது, பயங்கரம் அணுகாது, இந்த கொள்ளை நோய் என்ன செய்யாது, உன்னை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். அதனால நம்முடைய ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டம், கவலை, வியாதி, பலவீனம், பிசாசின் தந்திரம் எல்லாவற்றையும் முறியடிக்க முடியாது. எல்லாரும் ஒரு விஷயம் ஒருமித்து ஜெபம் பண்ணுவோம். ஆமா, கர்த்தர் எல்லா குடும்பங்களில் இருக்கிற கடன்கள், பாரங்கள், வேதனைகள், பகலில் இரவில் போராடுகிற சக்திகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ரட்சிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பிள்ளைகளுடைய மேரேஜ், பிள்ளைகளுடைய படிப்பு ஒன்று, அடுத்து அவங்களுடைய பிரச்சனைகள் ஒன்று, அடுத்து பிள்ளைகளுடைய மேரேஜ் ஒரு பெரிய சிபிஎம்ல கல்யாணம் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பு மாதிரி தான் இருக்கு, பெரிய சாதனை தான். கர்த்தர் தான் செய்யணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக இரக்கம் பாராட்டி வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறது தெய்வம் தான். அதனால பையங்களானாலும் பிள்ளைகளானாலும் கர்த்தருக்கு சித்தமானதை கர்த்தர் என்ன செய்யணும், அருமையாக அமைச்சு கொடுக்கணும். தேவன் ஆசீர்வதித்தா அதுல வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்ப தேவன் அதை செஞ்சு கொடுக்கணும். அதனால வாலிப பிள்ளைகளுடைய மேரேஜ் காரியங்கள்ல பையங்களானாலும் பிள்ளைகளானாலும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய சபையில் இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய காரியங்கள், பையங்களுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்குள்ள காத்திருப்பு ஓடுறதை கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். காத்திருப்பு ஓட்டத்தில் ஜனங்கள் நிரம்பி வழியணுங்க. நல்ல ஒரு அபிஷேகம் வேணும். நான் அதை அப்படி ஆசைப்படுறேன். அந்த 6:45 பாட்டோட பிடிச்சி 8:45 என்ன செய்யணும், நிப்பாட்டணும். இந்த மழை பெய்யுது இல்லையா, பரிசுத்தாவியை மழைன்னு தான் பைபிள் சொல்லுது. அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு. அப்படிங்கும்போது சரியான மழை நம்ம எல்லாம் இப்ப தூரலை தான் சந்திக்கிறோம். தூரலை வச்சு எது நடக்காது, பயிர் விளையாது, பச்சையா தெரியுமே தவிர என்ன செய்யாது, விளைச்சல் உண்டாகாது. நல்ல ஒரு பின்மாறி மழை வேணும், நல்ல ஒரு அபிஷேகம் வேணும். நம்முடைய சபையில் அதை நான் வாஞ்சிக்கிறேன். வாய்ப்புகள் இல்லாத ஒரு இடம். இப்ப நம்ம வேற இடம் வாங்கியிருக்கோம், பிளாக் ஆபீஸ்ல. இப்ப அங்க போனா இதுல ஃபெய்த்தம் இருக்கு, வசதி குறைவு. அங்க ஒண்ணுமே கிடையாது, எம்டி. பொட்டல் கார்டில் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். ஒண்ணுமில்லாத இடத்தில் சகலத்தையும் உருவாக்குற வேலை தான் இப்போ. பாவம், எத்தனையோ பாஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. விசுவாசிகள் அங்கே ரொம்ப கம்மி இல்லை. நேற்று இங்கே ஒரே ஒரு பையன் வந்தான் பாவம் வேலைக்கு. மற்ற எல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இரவும் பகலும் கிடந்துக்கிட்டு தட்டியை கட்டிக்கிட்டு கரண்டை போட்டுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு, ஐயோ. இப்போ பாஸ்டர் இப்போ அங்கே தான் இருக்காரு. நான் நேற்று நைட்டு நம்ம சும்மா அப்படி தலையை காட்டு வரோம். அங்கே கடந்து அந்த வெயிலில் செத்தே விடுவான். அந்த வெயிலில் ஒரு மரங்கரம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் என்னத்தையோ செட்டுக்கிட்ட போட்டு உட்காந்துருக்கான். அதனால் நாளைக்கு பவனி வாங்க, நாளைக்கு போனால் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் பார்க்கலாம். நாளைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து கிடந்து வந்தீங்கன்னா எதை பார்க்கலாம், அந்த இடத்த பார்க்கலாம். அடுத்து 6 நாள் மீட்டிங். செவ்வாயிலிருந்து என்னது, டெய்லி வேன் இங்கேருந்து புறப்படும். முதல்வர் வந்த மாதிரி எல்லாரும் நெஞ்சிட வேண்டிதான், வந்துட வேண்டிதான். டெய்லி டைம் போட்டு ஒதுங்கி வந்துடணும். நாளைக்குள்ள பவனியை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாக, இந்த 6 நாள் கூட்டத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாக, அந்த சாத்தானை கர்த்தர் அழித்து அந்த தேசத்தில் சுவிசேஷத்தின் கொடியை கர்த்தர் உயர்த்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் ஜெபம் முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், கர்த்தர் ஜெபம் முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பாதத்தில் வரவும் ஜெபிக்கவும் கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்பு, வருங்காலம், வேலை, விவாகம் எல்லாம் தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளைக்குள்ள பவனி ஊழியங்கள் எல்லாம் தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருள முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபித்த சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் பதிலளிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. ஊழியங்களை கர்த்தர் ஊழியங்களை பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.